Hi, hello, வணக்கம் and welcome to Update Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Samsung Galaxy M30 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த M30 with Redmi Note 7 ஓட கம்பேரிசன் பத்தி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் அதோட ரெண்டு கம்பேரிசன் நீங்க பார்த்தா புரியும். இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30 வந்து லான்ச் ஆக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா M10 M20 அப்புறம் M30 சீரிஸ் லான்ச் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அது M சீரிஸில் லாஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த M30க்கும் ரெட்மி நோட் 7க்கும் என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மோஸ்ட்லி ஒரே மாடல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாட்ச் டைப் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோக்கா இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கும், அதில் கொஞ்சம் வி ஷேப் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர், அதில் ஸ்னாப்டிராகன் 675. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா சாம்சங் M30ல 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் இன்னொரு 5 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 போல 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 கேமரா. பேக் கேமரா ரெட்மி நோட் 7 போல கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K at 30 fps. அதே மாதிரி ரெட்மி நோட் 7ல பார்த்தீங்கன்னா 1080p at 30 fps. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க கேலக்ஸி M30ல. அதே வந்து ரெட்மி நோட் 7ல ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன் கொடுத்துருக்கனால ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாமே ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும், அதனால நம்ம ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஏஐ கேமராஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங் கேலக்ஸியில். ஸோ அதனால ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும், பின் ஐஎஸ் ரெசல்யூஷன், மோஸ்ட்லி டிஎஸ்எல்ஆர் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம டிஎஸ்எல்ஆர் பண்ண முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் இப்போ நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஃபோனுக்கும் பொருந்தும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே வரும். ரெட்மி நோட் 7ல பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வரும். ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ இருக்கிறதுனால பிசினஸ் டிஸ்பிளே கிடைக்கும். சைஸ் மட்டும் கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் வெரியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயே ரேம் வந்து 4GB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோம் 2GB 64GB. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோம் ஒரு இது 64GB இருந்துச்சுன்னா இன்னொரு இது 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். எக்ஸ்பேண்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் இருக்கும். ரெட்மி நோட் 7 ப்ரோவில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. M30ல பார்த்தீங்கன்னா டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7ல பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சிம் போட்டிங்கன்னா இன்னொரு மெமரி கார்டு போட்டிங்கன்னா இன்னொரு சிம் போட முடியாது. இது எம்ஐ ஃபோன்ஸில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் சாம்சங்கில் அப்படி இல்லை, நீங்கள் 2 சிம் போட்டு எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா USB Type-C ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. வீடியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன், அவ்வளோதான். எப்படி M30 அமோல்டு டிஸ்பிளேவோ சாம்சங்கில் இருக்க எல்லா ஃபோன்ஸும் அமோல்டு டிஸ்பிளே தான். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7ஓட கம்பேர் பண்ணு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமரா கொஞ்சம் அதிகம். பின்ன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் அதிகம் கொடுத்துருக்காங்க. அதோட கொஞ்சம் ரேட் அதிகம். பின்ன ப்ராசஸர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். ரெட்மி நோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 660ல் வரும். ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் 675 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 7ஓட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அட்வான்ஸ் வெர்ஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி நோட் 7 ப்ரோவில் வந்து முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரெட்மி நோட் 7 கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல, வரும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ரெண்டுத்துலேயும் வரல. M30 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,990 வருது. நோட் 7 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 வருது. எனக்கு ப்ரைஸ் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நோட் 7 தான் கம்மியாக தெரியுது. நோட் 7 ப்ரோ வந்து ரொம்ப கம்மியாகவும் தெரியுது M30யோட கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்குவீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது ரெட்மி நோட் 7 ப்ரோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோட இவ்வளோ கம்மி விலை வருது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எம்ஐ வந்து இந்தியாவில் அவங்களோட மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு இருக்காங்க. சாம்சங் வந்து அவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்க. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் கொஞ்சம் புதுசாக கொண்டு வரலாம். மேபி அவங்க எக்ஸினோஸில் சில M10லாம் பார்த்தீங்கன்னா 3 years ஓல்டு ப்ராசஸரே போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ரெண்டுத்துலேயும் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.0 OS இருக்கும். M30ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 5000 mAh டுவல் சிம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் CPU 2.2 GHz இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்டர் ப்ராசஸிங் ஆகும். பின்ன வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா. உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் வாங்குவீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா.